மகாபாரதத்துல எவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பர்சன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவரை பீட் பண்றதுக்கு யாரும் முடியாது என்றாரு. பிதாமக பீஷ்மையே தோக்கடிக்கிறதுக்கு அவர் களத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாச்சு. அர்ஜுன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி, அப்போ அவரை ஒரு முறை கேட்கும்போது, நீங்க இவ்வளவு பெரிய ஞானி, இவ்வளவு பெரிய மகானா இருக்கீங்க, பல சித்திகளை செய்யக்கூடிய ஆள், நீங்க இப்ப இவ்வளவு சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது, எந்த சுகத்தையும் நான் அனுபவிக்கல, எல்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனா எதுவுமே இல்லாத தன்மையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜீசஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு பல சித்து வேலைகளை செஞ்சிருக்காரு. கடவுளின் ஒரு அங்கமாகவே அவர் பாவிக்கிறாங்க. அவரும் காடுகளில் போயிட்டு கடைசி காலம் வரைக்கும் தியானம் செஞ்சு பல சித்திகளை அவருள்ளே வச்சு இருந்திருக்கலாம். ஆனா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், கடவுளின் உண்மையை தெரிஞ்சுக்கணும், ஞான வழியை பின்பற்றி நல்ல வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி அவர் தன்னுடைய உயிரே விட்டார். அதே போலதான் நபிகள் நாயகம் பல சித்திகளை செஞ்சிருந்தாலும் அவரும் போய் எங்கேயும் உட்கார்ந்துடல, மக்களோட மக்களா பல நல்ல விஷயங்களை அவர் செஞ்சிருக்காரு, ஞான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க புரிஞ்சுக்கணும், ஞானம்ன்றது நம் வாழும் வாழ்க்கையை நல்லா வாழ்வது மட்டுமே. பல சித்திகளை நம் கைவர பெறுவதற்கு நாம் நல்லா வாழணும், மற்றவர்களுக்கு ஒரு மனப்பான்மை வேணும், கருணை உள்ளம் வேணும். அதுக்கு நம்ம இந்த சக்கராசனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் சக்கராசனம் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் ஒவ்வொரு நல்ல குணம் கெட்ட குணம் அடங்கி இருக்கு. அப்ப அந்த கெட்ட குணங்களை நம்ம முற்றிலுமா எடுத்துட்டோம்னா நல்ல குணங்கள் வெளியேற ஆரம்பிக்கும். அப்ப அது சக்கரா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். இப்போ நிறைய பேர் இந்த தியான முறைகள் எதுவுமே செய்யறதில்ல, ஆனா அவங்க சித்திகள் பெற்றிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மகா ஞானி